வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அருமையான ஹேர் டை தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஹேர் டையை நம்ம நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எந்த ஒரு கெமிக்கலும் இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால நம்மளுடைய வெள்ளை முடி எல்லாமே செம சூப்பராக கருமையாக மாறிடும். 3 மாதத்துக்கு நீங்கள் ஹேர் டை அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த ஹேர் டையை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதில் சீட்ஸை மட்டும் விட்டுட்டு நம்ம அதோட நெல்லிக்காயோடைய சதையை மட்டும் எடுத்துக்கலாம். நெல்லிக்காவும் பீட்ரூட்டும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. அதே டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் டைக்கும் இது ஒரு நல்ல கருமையை கொடுக்கும். இந்த நெல்லிக்காவை நம்ம ரெகுலராக ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னாலே நம்மளுடைய ஹேர் க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதை நான் கட் பண்ணிட்டேன். இதை இப்போது கட் பண்ண பீட்ரூட்டையும் நெல்லிக்காயும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சப்ஜா விதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சப்ஜா விதை கிடைக்கலன்னா நீங்கள் அதை விட்டுடலாம். வெறும் கடுகு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இதோட 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கருகிருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட், நெல்லிக்காய், கருவேப்பிலை இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வடிகட்டின தண்ணியில் டீத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கடுகையும் சப்ஜா விதையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நல்லா இப்போது ஆறிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா எல்லா சாறுமே கீழே இறங்கிரும். ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதில் நமக்கு தேவையான அளவு மருதாணி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வடித்து வச்ச அந்த ஜூஸை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம வடித்து வச்ச தண்ணி பத்தலைன்னா நீங்கள் சாதா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா 3 மாதத்தில் உங்களுடைய ஹேர் முழுவதுமே நல்லா கருமையாக ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணால் போதும். எப்பயுமே உங்களுடைய முடி நல்லா கருமையாக இருக்கும். அதே டைமில் நல்லா அடர்த்தியாக உங்களுக்கு ஹேர் வர ஆரம்பிக்கும். ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டு நம்ம மார்னிங் எடுத்து அப்ளை பண்ணலாம். கட்டிலாம் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போது மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
இந்த ஹேர் டைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா 3 மாசத்துல நம்மளுடைய ஹேர் வந்து நிரந்தரமா கருப்பாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹேர் டை அப்ளை பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி நீங்க ரெகுலரா இதை அப்ளை பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா அப்ளை பண்ணி கலர்ல ஒரு 2 hours அப்படியே தலையில வச்சுருங்க. என்னடா டைல ஜாஸ்தி சொல்றேன் பாருங்க, நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து சீக்கிரமா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல நம்மளுடைய ஹேர்லாம் இந்த மாதிரி அவங்கெல்லாம் டார்க் ப்ரௌன் கலர்ல ஆகும். நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் பண்ண போறோம். அந்த ப்ராசஸ்ல நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல கருமையா ஆயிடும். இப்போ 2 hours ஆனதுக்கு அப்புறமா இந்த வெள்ளை முடி இதுக்கப்புறமா ஒரு அடுத்த ப்ராசஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து சிகப்பா சேஞ்ச் ஆயிருக்கு. வெள்ளை முடி எல்லாமே வந்து சிகப்பா இருக்கு. எல்லாம் நிறைய வெள்ளை முடி இருந்துச்சு, இப்ப ஓரளவுக்கு அடுத்து அப்ளை பண்ண போற ஹேர் டேனால நம்மளுடைய ஹேர் ஃபுல்லாவே நல்ல கருப்பா மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது இரும்பு கடாயா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஒரு பாத்திரம்னாலும் பரவாயில்ல. நம்ம தேவையான அளவு அவரி பொடி சேர்த்துக்கலாம். அவரி பொடி வந்து ரொம்பவே நல்ல ஒரு கருமையை கொடுக்குங்க. நம்ம ஹென்னாவை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம், அதாவது மருதாணி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அன்றைக்கே நீங்கள் வந்து அவரிப்பொடியை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த நாள் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு நடுவில் நீங்கள் எண்ணெயோ ஹேர் வாஷோ பண்ணக்கூடாது. அந்த டையை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க இல்லையா, ஷாம்பு போடாமல், அதோடு விட்டுறணும். அடுத்த நாள் இந்த அவரிப்பொடியை நம்ம யூஸ் பண்ணணும். அவரிப்பொடியை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு முகத்துலலாம் கருமை ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க முகத்துலலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அவரிப்பொடியை யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய முடிக்கு தேவையான அளவு அவரிப்பொடி, லைட் வார்ம் வாட்டரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கலக்குன உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடலாம். அவரிப்பொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே அப்ளை பண்ணிடணும். ப்ரௌனாக இருக்கிற இடத்துலலாம் நல்லா வந்து அவரிப்பொடி வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் லைவா ரிசல்ட்டை பார்க்கலாம். நல்லா ப்ரௌனாக இருந்ததெல்லாம் நல்லா பிளாக் ஆயிடுச்சு.